ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ராகி மாவு, ரவை, பருப்பு இது எல்லாத்தையும் வச்சு செய்கிறது. இந்த தோசை பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுனே கிறிஸ்பியாகவும் செய்யலாம். அதே போல் சாஃப்டான ஊத்தப்பம் போலவும் செய்யலாம். ரெண்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி ரெசிபியும் பார்க்கலாம். புரோட்டீன்லாம் நிறைய இருக்கிறதுனால வளர்ற பசங்களுக்கு கட்டாயமாக இது போல் செஞ்சு கொடுங்க. அதே போல் ராகி மாவு பிடிக்காதவங்க, ரவை பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இது போல் டேஸ்டியாக ஒரு தோசை ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்க. விரும்பி வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. அதே போல் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மெஷரிங் கப்பால் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுந்து, 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப் இல்லைன்னா டம்ளரோ ஒரு பவுலை வச்சு நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ இது மூணையும் நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது 3 அல்லது 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஊறினாதான் அரைகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா சரியாக அரையாது. இது நல்லா ஊறட்டும். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, காரத்துக்கு காஞ்ச மிளகாய், பூண்டு 4 பல்லு, சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே இப்போ லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கங்க, கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா சிவக்க வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 4 தக்காளி பழம் மீடியம் சைஸில், 2 வெங்காயம் மீடியம் சைஸில், இது ரெண்டையும் இப்போ மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். அதனால மீடியம் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். நீங்கள் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மட்டும் அரைச்சி நீங்கள் சட்னி ரெடி பண்ணுறதா பண்ணிக்கலாம். அல்லது இது போல் எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதையும் ஒரு 10-20 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டு இறக்கி அதை அரைச்சிங்கன்னா இது ஒரு சட்னி. 2 மெத்தடில் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்காயும் கொத்தமல்லி இலையும் ஆப்ஷனல் தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை போதும் அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸில் நான் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து இதில் சேர்த்திங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடும். இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு நல்லாவே ஊறி வந்துருச்சு. பருப்பை எடுத்து இப்படி விரலால் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2ஆ உடையும். அப்படி உடைஞ்சதுன்னா நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் மெஷரிங் கப்பால் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன், வெள்ளை ரவை. அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்து அரைக்கிறேன். இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். எனக்கு அரைக்கிறதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ராகி மாவு வந்து நான் 1 கப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 2 கப்பு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் 2 கப்பு ராகி மாவு சேர்த்து செய்யலாம். தோசை பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. குக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் சேர்த்து செய்யுங்க. இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம்.
இங்கே வந்து நான் தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு சேர்த்துக்கோங்க. பெரிய குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி மாவு சேர்த்துட்டு நல்லா மெலிசா தோசையை நான் திரட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு திரட்டுங்க, சூப்பராக வரும். இப்போ மாவை திரட்டி விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து அதிகப்படுத்திக்கங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயவே யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது குக் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆகும். ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். நான் வந்து ஒரு சைடு தான் குக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 2 சைடு தேவைன்னா நீங்கள் இந்த சைடு திருப்பி போட்டு கூட குக் பண்ணிக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் வெளியில் எடுத்துக்கிறேன். நல்லா முறு முறுன்னு இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். அதே போல் பெரிய குழிக்கரண்டியில் நான் 1.25 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்துட்டு லைட்டாக திரட்டி விடுங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக திரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம், கொத்தமல்லி இலை 2யும் நான் மேலே சேர்த்துக்கிறேன். கேரட் இருந்தால் நீங்கள் கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். அதே போல் பன்னீர் இருந்தாலும் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா தோசை ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சைடில் மேலே எல்லாத்துலேயுமே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த தோசை செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம திக்காக ஊற்றி இருக்கிறதுனால உள்ளாரெல்லாம் நல்லா வேகணும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக வெங்காயத்தை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. தோசையை திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை 2 சைடுமே பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துக்கலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த தோசையை இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் தோசையவே நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷே தேவையில்ல. பொடி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கொள்ளு பொடி அல்லது எள்ளு பொடி இது போல் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாரத்தில் 1 அல்லது 2 நாள் இது போல் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது டின்னராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆனியன் ஊத்தப்பம் பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சு போல் இருக்குங்க. இதை சாப்பிட கொடுத்து பாருங்க, பசங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்க, அப்பதான் பசங்க சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியும். இந்த ரெசிபி வந்து கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட சந்திக்கிறேன். பாய்.